வணக்கம் பாஸ்கர். வணக்கம் சரியண்ணே. ஆம், நீண்ட காலத்துக்கு பிறகு நாம் பக்கத்தில் இருந்து கதைக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. ஏன்னா அதிகமாக ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் எழுத்து மூலம் தொடர்பு கொண்டாலும் பக்கத்தில் இருந்து கதைக்கிறதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் நமக்கு குறையும். பக்கத்தில் இருந்தும் கேட்கலாம். பக்கத்தில் இருந்து கதைக்க முடியாத இருக்கு. 2 கிலோமீட்டர் தூரம் தான் அதெல்லாம் இருக்கிறோம். அப்படி இருந்தோம். இப்போ நாம் ஒரு விஷயத்தை பற்றி திருப்பி நம்மளோட நினைவுகளை மீட்டு பார்க்கறது நல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் நீண்ட காலமாக இந்த பத்திரிகை துறையில் ஒரு தன்னிகரற்ற பணியை செய்து வரீங்க. இப்போ நடத்தி கொண்டிருக்கிற அக்கினி குஞ்சு இணைய பத்திரிகை 14வது வருஷத்தில் காலடி வச்சிருக்கு. ஏப்ரல் 5ஆம் தேதி வச்சிருக்குது. அது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நம்மளை விட வாசகர்களுக்கு கூட தெரியும். அப்படி 14 வருஷம் இதை தொடர்ந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் அழகாக உலகெல்லாம் உங்களுக்கு இந்த பத்திரிகைக்கு நிறைய வாசகர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு வர கடிதங்கள், உங்களுக்கு வர தொடர்புகள், அந்த பின்னூட்டங்கள்லேருந்து இதெல்லாம் நமக்கு தெரியுது. மிகப்பெரிய எழுத்தாளர்களாக எழுதுகிறாங்க. ஆமாம், இந்தியாவில் இருந்து இப்படி 14 வருஷத்தில் ஒரு இணைய பத்திரிகை நடத்துகிற உங்களோட சில விஷயத்தை நாம் பழைய நினைவுகளை பகிரணுமென்று எனக்கு ஒரு ஆசை. அந்த சஞ்சயா வந்த அதாவது நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு பிறகு பத்திரிகை இதே பத்திரிகை நடத்துனீங்களா அல்லது வேறு பத்திரிகை நடத்தினதா, அது எத்தனையாம் ஆண்டும் தொடங்குனீங்கன்ற விஷயங்களை நானும் அறிஞ்சு கொள்ளணும், மற்ற பலரும் அறிஞ்சு கொள்ளணும்னு விருப்பம். நான் வந்தது இங்கே 88ஆம் ஆண்டு. 88ஆம் ஆண்டு. அப்போ எனக்கு என்ன சொன்னால் ஒரு கலை இலக்கிய இதுகளில் கூட ஆர்வம் உள்ளபடியாக ஒரு பத்திரிகை ஒன்று நடத்தணுன்ற ஆசை நீண்ட காலமாக இருந்தது. இலங்கையில் இருக்க இருந்தது. ஆனால் அங்கே பொருளாதார வசதிகள் இதுகள் மற்றது நாட்டின் நிலைமை காரணமாக அது செய்ய முடியாமல் பத்திரிகை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே நிலவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு 89ல் ஒரு அகிலம் என்ற பேரில் ஒரு பத்திரிகை ஆரம்பிப்போண்டு எல்லா வேலைப்பாடுகளும் நடந்தது. ஆனால் இந்த அப்போ எங்களுக்கு இந்த கணனி வசதிகள் அதில் இல்லை தானே. அதனால் இப்போ இந்த எழுத்து பிரிண்ட் பண்ணுறது இந்த பிரச்சனைகள் இருந்தபடியாக கொஞ்சம் இழுபட்டு கொண்டு இருந்தது. அப்போத்தான் எனக்கு 90ஆம் ஆண்டு எஸ்போ சந்திக்கக்கூடிய ஒரு பிரபலமான எழுத்தாளர் மறைந்தவர். அப்போ அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சி நான் அவரோட இந்த பத்திரிகை சம்பந்தமான விஷயங்களை பேசினேன். அப்போ அவர் சொன்ன செய்யலாம், பிரச்சனையில் நான் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்கிறேன், பட் அதை நீ என்ன மாதிரி கொண்டு வர போகிறேன்னு கேட்டேன். நான் சொன்னேன் பிரிண்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்போ அவர் சொன்னேன் அது இங்கே உனக்கு செய்கிறேன்னு சொன்னால் நிறைய செலவாகும். அதனபடியாக நாங்கள் இந்தியாவில் அதை பிரிண்ட் பண்ணி இங்கே எடுப்போம்ண்டு. அப்போ எனக்கும் அது கொஞ்சம் இலகுவாகப்பட்டது, மற்ற செலவும் குறைவு. ஆஸ்திரேலியாவில் ஒரு பத்திரிகை நாங்கள் தொடர்ந்து அதாவது அச்சிட்டு வெளியிடுவதாக இருந்தால் அது மீண்ட பொருள் செலவு. ஆனால் இந்தியாவில் அழகாகவும் செய்வாங்க, வசதியும் வாய்ப்பும் இருந்தது. அப்போ என்னென்னு சொன்னால் எஸ்ஆர் ரஹ்மான் இருக்கிறது தானே, இந்தியாவிலே இருந்தவர் ரஹ்மான். அப்போ அவர் என்ன சொன்னால் அங்கே ஒரு அச்சம் வச்சு நடத்தி கொண்டிருந்தவர். அப்போ எஸ்போ அவரோட தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை அங்கே அடிக்கிறதுக்குரிய முழு ஏற்பாடுகளும் செய்தேன். அப்போ செய்தால் அப்போ இந்த புத்தகத்துக்கு ஒரு அப்போ பேர் வைக்கிற பிரச்சனை வந்தது. அப்போ நான் சொன்னேன், நான் இப்படித்தான் அகிலமன்ற ஒரு பேரில் செய்யலாமென்று. இல்லைடா அம்பி வேறு ஏதாவது நல்ல பேர் வைக்கலாம்னு சொல்லி போட்டு அவர் ஒரு 10-15 பேர்கள் தந்தார். அதில் ஞானரதம் அப்படி இப்படின்னு சொல்லி அதில் இந்த அக்னி குஞ்சு ரெண்டும் இருந்தது. அப்போ நான் பார்த்தேன் அக்னி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பேராக இருந்தது. அப்போ எங்களோட அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அக்னி குஞ்சு கொஞ்சம் வேகமாக இருக்குமென்று சொல்லி ஒரு இதில் இதே வைப்போம்னு சொல்லியிருந்தேன். அதில் இலக்கியத்திலேயும் பாரதியார் இலக்கியத்திலேயும் இடம்பெற்ற பெயர். ஆமாம், பாரதியாரோட சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த அக்னி குஞ்சுன்னு சொல்லி அதுலேருந்து தான் ஆரம்பித்தது. இப்பொழுதும் அங்கே இருந்து நம்ம இங்கே தொடர்பு கொண்டு இருக்கிற உங்களுடைய தொடர்பு இருக்கிற என்னுடைய தொடர்பு இருக்கிற அவர் பெரிய இலக்கியவாதி. அப்போ அங்கே விளம்பரம் அந்த அச்சகத்தில் தான் நம்மளோட இது முதல்
அங்கே தான் அச்சு பதிவானது. அப்போ இந்த அதுக்குரிய விஷயங்களை வந்து என்னன்னு சொன்னால் அப்போ வந்து இந்த இமெயில் வசதியும் இல்லை தானே. இமெயில் வசதி இல்லை. அப்போ எல்லாம் நாங்கள் போஸ்டில் அனுப்பணும். அப்போ அனுப்புனா அங்கேருந்து எல்லாம் இன்னும் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் அதில் எழுத்துப்பில் அது இதெல்லாம் ரவமாக தான் கூட பார்க்குறோம். அப்போ புத்தகம் வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு ஒன்று. இப்போ சில விஷயங்கள் அவரே அங்கே எனக்கு தெரிஞ்சாக்கள் மூலம் எடுத்தும் போடுறது. அப்படித்தான் ஒரு கொண்டு இருந்து நாங்கள். அப்போ இது வந்து 1990 ஆரம்பித்து 91 முதல் பிரதி வழி வந்தது. அந்த 91ஆம் ஆண்டு நீங்கள் இந்த பிரதி வந்து இந்த அக்கினி குஞ்சு பிரபலியமாக இங்கே எல்லாம் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கிற தருணத்தில் தான் நான் வந்து இறக்குறதா. 92 செப்டம்பர் நான் வந்தேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் இஷ்யூ வந்துட்டு வந்த பிறகு நீங்கள் வந்தது. அந்த நேரத்தில் பிறகு எஸ்போ அவர்களையும் உங்களையும் உங்களோட வீட்டில் சந்திச்சினான். நீங்கள் வந்து சந்தித்து அதுக்கு பிறகு உங்களோட தொடங்கின தொடர்பு இன்றைக்கு வரையும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்குது. எல்லாம் விலக்கிய முயற்சிகளும் கலை முயற்சிகளுமானது. ஆனால் எஸ்போ வந்து இந்த பத்திரிகையில் எழுச்சியில் அந்த பத்திரிகை வெளியிடுற விஷயங்கள் எல்லாம் ஒரு தன்னுடைய மிகுந்த ஒரு பங்களிப்பை இலக்கிய பங்களிப்பை உங்களுக்கு அளிச்சிருக்கிறார். ஆமாம், என்னென்னு சொன்னால் அவர் தான் நிறைய விஷயங்கள் அதில் எழுதினது. மற்றது நிறைய பேர்கிட்ட தொடர்புகளும் அப்போ எனக்கு பெரிய இலக்கியவாதி சம்மந்தப்பட்டவர்களோட பெரிய தொடர்புகள் இல்லை. அப்போ அவர் தான் இந்த தொடர்புகளை எனக்கு ஏற்படுத்தி தந்து நான் பிறகு அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த கதையோ கட்டுரை அப்படியான விஷயங்கள் எடுத்து அங்கே அனுப்பி ஒரு சஞ்சிகையும் ஒரு மாதம் வெளிவந்து கொண்டிருந்தது. அதாவது நான் அங்கேருந்து இப்போ இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து வர அறிஞர்கள் மற்ற கலைஞர்கள் வேறு துறை சார்ந்தாக்கள் அப்படியான ஆக்கள் எல்லாரையும் நாம் பேட்டி கண்டு இந்த இதில் போட்டிருக்கிறோம். நேர்முக நேர்காணல் கண்டு அதை போட்டிருக்கிறோம். அது இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த உதவி பிரயோஜனமாக இருந்தது. அப்படி ஒன்று மற்ற இங்கே என்னென்னு சொன்னால் இந்த பத்திரிகை நான் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி கொண்டிருந்தேன். நான் அப்போ என்னென்னா அது பாரிய செலவு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறேன். என்னென்னு சொன்னால் முத்திரை செலவு. ஏண்டா அப்போ இந்தியாவில் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து ரவுமானே அனுப்புவேன் நான் கொஞ்சம் புத்தகங்கள் வேறு நாடுகளுக்கு. அவர் என்னென்னா இந்த செலவுகளை குறைக்கிறதுக்காக அனுப்புகிறேன். அப்போ இங்கே அக்கினி குஞ்சு முதல்ல உங்களுடைய இது அகிலம் என்று சொல்லி ஆரம்பித்து அக்கினி குஞ்சா மாறி அக்கினி குஞ்சுன்றது ஒரு அச்சு படிவத்தில் ஆஸ்திரேலியாவில் முதல் வெளிவந்த அச்சு பத்திரிகை அக்கினி ஜனரஞ்சக பத்திரிகை என்ற அக்கினி குஞ்சு தான் ஒரு சஞ்சிகை வடிவில் மிகவும் அழகாக அந்த பத்திரிகை வெளிவந்து கொண்டிருந்தது. மிகுந்த விருப்பம் எனக்கும் வந்து நாட்டை விட்டு இங்கே வந்த உடனே இப்படி ஒரு களம் கிடைச்சது ஒரு சந்தோஷமாக இருந்தது. நாடகம் இதுகளோட திரிஞ்ச நமக்கு இந்த இது இருந்தது. அது உங்களுடைய நட்பும் அந்த பத்திரிகையும் நமக்கு நிறைய உதவி செய்திருக்கிறது. அப்போ அந்த பத்திரிகையை நான் தொடர்ந்து இங்கே நாங்கள் அதை நடத்த முடியாமல் போயிருக்கிறது இல்லையா? என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை பொருளாதாரம். அது வந்து எங்களுக்கு விளம்பரங்கள் மூலம் பத்திரிகை நடத்துகிறன்றது அது போய் பேச்சு. என்னன்னு சொன்னால் இங்கே உண்மையில் விளம்பரங்கள் எடுப்பது பெரிய கஷ்டம். நாங்கள் விளம்பரங்களோட நடக்கிற டைம்களுக்கு நாங்கள் வேறு ஏதோ செய்து ஒரு வேலை செய்தாலே போதும், அதுக்கு மேலே சம்பாதிச்சு நடத்தலாம். அதோட அந்த நேரத்தில் வந்து விளம்பரத்துக்கு எங்களுக்கு தரக்கூடிய தமிழ் தொழில், அதாவது தமிழ் வர்த்தகர்கள் குறைவு. இருக்கிற வர்த்தகர்களும் விளம்பரம் எடுத்தாலும் அதன் பிறகு அந்த விளம்பரத்துடைய பணத்தை நாங்கள் திருப்பி எடுக்கிறதுலையும் சில செலவு. அதாவது என்ன சொன்னால் இப்போ இங்கே வந்து இல்லை இப்போ கடையில் பொறுத்தளவு இல்லை, மற்ற நாடுகளை போல இந்த நெருக்கமாக இல்லை தானே. இல்லை நெருக்கமாக. இப்போ இந்த ஒரு ஏரியாவில் ஒரு கடை இருந்தேன்டா இன்னொரு 50 கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு கடை இருந்தது. அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் போய் மினக்கிற அளவுக்கு அப்போ எங்களுக்கு கார் வசதியும் இல்லை அந்த புதுசு தானே. அப்போ அதெல்லாம் மினக்கிறதுக்கு அவ்வளோ இது இல்லை. அப்போ இந்த மொபைலும் இல்லாத அது ஒரு பிரச்சனை. ஒன்று உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படவில்லை. வீட்டு
டெலிஃபோனில் தான் தொடர்பு கொள்றேன்னா கொள்ள ஓடும். அப்போ அதுக்கும் செலவு. அப்போ அதுகள் அந்த பிரச்சனைகள் இருந்தது. மற்ற தொலைபேசியும் இப்போ மாதிரி இல்லை. அப்போ வந்து அது மிகுந்த செலவு உள்ள ஒரு பெரிய ஒரு சாதனமாக தான் இருந்தது. வெளிநாட்டு கேட்கறண்டாலும் ஞாபக காசு எங்களுக்கு செலவாகும். பத்திரிகை அடிக்கணும், இந்த தொலைபேசி கட்டணம், போக்குவரத்து, இவை எல்லாத்தையும் மீறி இந்த பத்திரிகை விற்பனை மூலம் அது ஈடு செய்யப்படுமாட்டா? நிச்சயமா இல்லை. ஒரு மன ஆத்ம திருப்திக்காக இலக்கிய பணியாக இந்த பத்திரிகையை நீங்கள் நடத்தி வந்திருக்கிறீங்க. அது ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு உங்களுடைய சொந்த உழைப்பையும் விளங்கி அந்த பத்திரிகையை வெளியிடுறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. உண்மைதான். அதனால் என்னென்னு சொன்னால் நான் அதை பிறகு ஒரு 12 இதழோட நிப்பாட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. என்னால் முடியாத கட்டத்தில் அதை நிப்பாட்டினேன். ஆனால் எனக்கு அதை தொடர்ந்து செய்யணுமென்ற ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது. அப்போ கொஞ்சம் காலம் செல்லத்தான் இந்த கணனிங்கிற பிறகு அதுதான் என்னோட கணனியிலே வந்து எனக்கு பெரிய அனுபவங்கள் இல்லை. அப்போ வேறு ஆட்கள் அதை நான் அப்புறம் சொன்னேன். அது இதில் ஆரம்பித்ததில் இருந்து அது பெரிய ஒரு பாரமானதும் இதாகவும் இருந்தது ஆரம்ப காலத்தில். இடையில வந்து நீங்கள் இதை விட்டதுக்கு பிறகும் மீண்டும் அப்படி ஒரு அச்சு பதிப்பு அங்கே அச்சிட்டு மீண்டும் வெளியிடணும் என்ற முயற்சிகளை பல முறை முயன்ற நீங்கள் அதில் இடையில ஒரு இஷ்யூ கொண்டு வந்து நாங்கள் அதையும் தொடர்ந்து செய்யலாம் போயிட்டு பின்ன அதோட ஒரேடியாக அப்படியே அதை நிறுத்தி முடியாததாக போயிட்டது. இருந்தாலும் அந்த பணி உண்மையில் ஒரு ஒரு சொல்லுவாங்களே பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டியன்றது ஆஸ்திரேலியாவில் தமிழ் மக்களுடைய வரலாற்றில் அக்கினி குஞ்சு பத்திரிகை அச்சிடப்பட்டு வெளிவந்த ஒரு காலகட்டம் என்றது ஒரு தனி அத்தியாயம். அது வந்து மற்ற என்னன்னு சொன்னால் அந்த அதில் வந்து ஒரு கனதியான விஷயங்கள் கனதியான எழுத்தாளர்கள் இருந்தார்கள். அப்போ அவர்களுடைய ஆக்கங்கள் அதனால் அந்த அக்னி குஞ்சுன்ற அந்த பேர் வந்து இன்றைக்கும் வந்து நிலைத்திருக்கிறது காரணம் அப்போ எழுதின எழுத்தாளர்கள எழுத்து வல்லமையும் அந்த ஆதரவும் என்று தான் சொல்லுவோம். சரி பாஸ்கர், அப்போ இதை நாம் இந்த ஆரம்பம் அக்னி குஞ்சு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம். இன்னும் ஒரு தருணத்தை பேசலாம். அக்னி குஞ்சில் ஆரம்பத்திலிருந்தே மிகவும் பிரபலியமான எழுத்தாளர்கள் எழுதி வந்தார்கள். எஸ்போ, கவிஞர் அம்பி, கலாமோகன் பிரான்சிலிருந்து, மற்றது கார்மகம் இந்தியாவிலிருந்து எழுதினவர், மற்ற ஜூட் வந்து ஜெர்மனியிலேருந்து எழுதினவர், மற்ற மோனிகா வந்து சிங்கப்பூர்லேருந்து எழுதினவர். அப்படி அதை விட இங்கே மாவனித்தி இப்போ நீங்களும் எழுதியிருக்கிறீர்கள். அது மாதிரி அருண் விஜயராணி அவன் எழுதியிருக்கிறான். முருகப்பூ என்னை எழுதினவர். மற்றது மாத்தள சோமு, சிட்னியிலேருந்து மாத்தள சோமு. மற்றது அவையை விட இன்னும் பல பேர் எழுதினவர்கள். அப்படி பிரபலமான எழுத்தாளர்கள் பல உலகத்தில் பல பாகங்களில் இருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் அதில் எழுதினவர் சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் என்ன பிரச்சனைன்னா இமெயில் இல்லாத காலத்தில் அவர்கள் அதை எழுதி எனக்கு கடிதம் மூலம் அனுப்பி அதை நான் திரும்ப சரி பார்த்து அதில் உள்ள பிள்ளைகளை திருத்தக்கூடியதை திருத்தி திரும்ப நான் இந்தியாவுக்கு அனுப்பி அப்படி பெரிய சிரமத்துக்கு மத்தியில் தான் நடத்தி கொண்டு இருந்தது. இந்தியாவில் அச்சடிக்கப்பட்டதும் ஒரு பிரதி உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ப்ரூவ் எல்லாம் பார்த்து திருப்பி அனுப்புறதா? அங்கேயே பார்க்குறது? அவரே பார்ப்பார். அங்கேயே பார்க்குறது. அவரே பார்த்து இப்போ அவரே எல்லாம் செய்து. ஏன்னா அவர் விளம்பர ரவுமான் வந்து புத்தக அனுபவம் இல்லாமல் புத்தகம் அப்போ அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை. மற்ற இஸ்போவும் கொஞ்சம் காலம் அவரோட இருந்தவர். அப்போ அவரும் சரி பார்த்து கொண்டு இருந்தவர். அப்போ அது நீண்ட ஒரு புத்தகம் வெளியில் வாரண்டாலே ஒரு குழந்தை பிரசவிக்கிற மாதிரி மிக வாரிய வேலை. இந்த யுகத்தில் இதெல்லாம் கொஞ்சம் இலவாக இருந்தாலும் அந்த நேரம் பெரிய வேலையாக தான் இருந்தது. அப்படி இருந்தும் நாங்கள் அதை செய்து நாங்கள். மற்றது என்னென்னா எனக்கு இன்னொரு பிரச்சனைண்டா இப்போ
எழுதுகிற ஆட்கள், கலைஞர்கள், படைப்பாளிகள் எல்லாம் வந்து நாங்கள் அவைகள் வாழும்போது கௌரவிக்கணும் என்ற ஒரு கோட்பாடு எனக்கு இருந்தது. அந்த வகையில் எங்களோட அண்ணன் நித்யகனரட்னம் அவர்களை அவற்றை 25வது சின்ன மாமி 25வது ஆண்டு நிறைவுக்கு அவரை நாங்கள் பெருசாக விழா எடுத்து கௌரவித்து அவரை கௌரவிக்கிறாங்க. சின்ன மாமி புகழ் புகழ் பொப்பிசைப்பிதா எங்களுடைய அதில் என்னென்னு சொன்னால் அதோட ஒரு இசை நிகழ்ச்சி மாதிரி செய்து அப்போ ஐயா இலியேசர் இருந்தவர், ப்ரொஃபஸர் இலியேசர், அவர் தான் அவற்றை தலைமையில் தான் நடந்தது. மிக சிறப்பாக நடந்தது. அந்த இதிலேருந்து எங்களுக்கு ஆரம்பித்தது என்னென்னு சொன்னால் வாழும்போது கலைஞர்கள் படைப்பாளிகளை இதென்று அதை தொடர்ச்சி இப்போ இணையதளத்தில் வந்ததுலேருந்து நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நிறைய பேரை கௌரவிச்சு அப்படி அப்படியான கௌரவங்கள் தொடர்ந்து இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக அவருடைய நித்யகனரட்னம் அவருடையது. அந்த அவர்களை நீங்கள் கௌரவித்த நிகழ்ச்சி இந்த நாட்டில் 1978ஆம் ஆண்டு ஒரு இலங்கை தமிழ் சங்கத்தை உருவாக்கி தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவையாற்றிய மாமனிதர் சிஜே எலியேசர் அவர்களுடைய தலைமையில் அதை நடத்தி இருக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு பெரிய சாதனை என்று தான் சொல்லுவோம். என்னென்று சொன்னால் அந்த எலியேசர் ஐயா தான் இங்கே வந்து நிறைய அகதியல் சம்பந்தமான இதுகளுக்கு எல்லாம் ஆரம்ப காலத்தில் பெரும் பாடுபட்டவர். நாங்கள் இந்த நேரத்தில் அவரோட நினைவு கூற வேண்டிய அவருடன் சேர்ந்து அந்த சங்கம் சம்பந்தமாக பல வருடங்கள் செயற்பாட்டில் ஈடுபட்ட வகையில் நான் அவரை அறிவேன். அவர் மிகவும் மக்களில் அன்பு உள்ளவராக இருந்தவர். தமிழ் மக்களில் நீங்கள் அவருடைய தலைமையில் நித்திய விழாவை எடுத்திருக்கிறீர்கள். அதுக்கு பிறகும் பல விழாக்கள் செய்திருக்கிறீங்க. ஆனால் இந்த உங்களோட அந்த மற்ற பத்திரிகை காலத்தில் இந்த அந்த ஒரு நிகழ்வு அச்சிட்டு பத்திரிகை வெளியிட்ட காலத்தில் நீங்கள் வாழும்போதே கௌரவிக்கணும் என்ற அந்த உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றின முதலாவது விழாவாக அந்த விழா அமைந்திருக்கு. அதுவும் என்னென்னு சொன்னால் இலங்கையில் பிரபலமான ஒரு பாடகர். அதுக்கு நாங்கள் நிச்சயமாக அந்த கௌரவம் செய்யணும் பண்ணுறதுக்காக. இலங்கையிலேயும் பிரபலமான பாடகர், ஆனால் அவருடைய பாடல் இந்தியாவிலேயும் பிரபலியமானது. ஆமாம், சில திரைப்படங்களிலேயும் அந்த பாடல்கள் எடுத்து போட்டுருக்காங்க. இந்தியாவில் உலகளாவிய தமிழர்கள் அவர் உலகளாவிய ரீதியில் பாட்டுகளும் பிரபலியமானது. ஆனால் அங்கே இந்தியாவில் அவருடைய பாடல்கள் பல இடங்களில் எடுத்து திரைப்படங்களில் ஆடப்பட்டிருக்கிறோம். நல்ல விஷயம். இப்போவும் அவர் இங்கே நம்ம மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இன்னும் பாடிக்கொண்டே இருக்கிறார். பிறந்து பாடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் நல்ல ஒரு வேலை செய்திருக்கிறீங்க அந்த நேரத்தில். பிறகு அதை தொடர்ந்து அந்த உங்களுடைய அந்த ஆட்களுக்கு, அதாவது வாழும்போதே கௌரவிக்கின்ற அந்த இது இன்றைக்கு வரையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இனிமேலும் தொடரும். ஆகவே ஒரு பகுதியாக உங்களுடைய இந்த பத்திரிகை பணியில் ஆஸ்திரேலியாவில் வந்து நீங்கள் ஒரு அச்சிட்டு பத்திரிகையை விநியோகிக்கணும் என்ற உங்களுடைய அந்த ஆசையை, அந்த விருப்பத்தை, உங்களோட பணியை நிறைவேற்றி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த நிறைந்த எழுத்தாளர்களோட, பிரபலியமான எழுத்தாளர்களோட அந்த பத்திரிகை கொஞ்சம் காலம் இங்கே வெளியிட்டிருக்கிறீங்க. அந்த பத்திரிகை இந்த பணியாற்றி இருக்கிறது. காலப்போக்கில் அது கைவிட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட காரணத்தால் நீங்கள் அது வேறு வழி இல்லாமல் கைவிட்டிருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த பத்திரிகையால் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறீங்க. சிறப்பான நிகழ்ச்சியாக வாழும்போதே அக்களை கௌரவிச்சிருக்கிறீங்க. நல்லது பாஸ்கர், இது உண்மையில் ஒரு சாதனை தான். ஆஸ்திரேலிய தமிழ் மக்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லோ தமிழர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதமான இந்த செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறது. உங்களோட நானும் பயணித்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அது பெரிய சந்தோஷம். பயணித்து கொண்டிருக்கிறேன். நல்லது.
மகிழ்ச்சியாக இருக்குது.